அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகா சிவராத்திரி என்பது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி 300 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அரிய 5 ராஜ யோகங்களுடன் சிறப்பு ஆன்மீக முக்கியத்துவம் பெற்று இந்த நாட்களில் இருக்கிறது. இது முக்கியமாக அதிர்ஷ்டம் தரும் என சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது இந்து பாரம்பரியத்தில் மிகவும் புனிதமான பண்டிகைகள் ஒன்றாகும். இந்த நாள் உலகத்தில் இறைவனான சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு முக்கியத்துவமான நாளாகும். பரம்பொருள் சிவபெருமான் ஒரு கணத்தில் கோபப்பட முடியும் என்றாலும் அது ஒரு கணத்தில் கருணை காட்டவும் முடியும். எனவே பக்தர்கள் அவரை மகிழ்விக்க இந்த நாளை மிகுந்த பயபக்தியுடன் கொண்டாடுகிறார்கள். இந்த நாள் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கோஷத்துடன் முக்கியமாக ஆன்மீகத்தில் நிகர்ப்பமாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். புராணங்களின்படி சிவன் மற்றும் பார்வதியின் தெய்வீக திருமணம் இந்த புனித இரவில் நடந்ததாக நம்பப்படுகிறது. வேறு சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இந்த நாளில் சிவன் லிங்க வடிவில் தோன்றியதாக கூறப்படுகிறது. சிவலிங்கம் என்பது வானம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகிய 5 கூறுகளின் கலவையாகும் என நம்பப்படுகிறது. அதனால்தான் மகா சிவராத்திரி என்று லிங்க அபிஷேகம் செய்வது மிக புனிதத்தன்மையாக இருக்கிறது. பக்தர்கள் உண்ணாவிரதம் இருந்து இரவில் விழித்திருந்து சிவனை தியானிப்பதன் மூலம் தங்கள் அனைத்து ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறுமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி பால்குண மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுகிறது. இந்த முறை இந்த புனித திதியானது பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 முடிவடைகிறது. இருப்பினும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு 5 அரிய ராஜ யோகங்கள் உருவாகின்றன என ஜோதிட நிபுணர்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பக்தர்களுக்கு இது மிகவும் முக்கியத்துவமான நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து லட்சுமி நாராயண ராஜ யோகத்தை உருவாக்குகிறார்கள். புதனும் சூரியனும் இணைந்து உதாத்திய ராஜ யோகத்தை உருவாக்குகிறார்கள். சூரியன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையினால் சுக்கிராத்திய யோகம் உருவாகிறது. சனி கும்பத்தில் இருப்பதனால் சாக்ஷ மகாபுருஷ ராஜயோகம் உருவாகிறது. கூடுதலாக சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகியோர் கும்பத்தில் பஞ்சகிக்க ராஜயோகத்தை உருவாக்குகிறார்கள். இந்த 5 சுப யோகங்களும் இணைந்து உருவாக்குவது மிகவும் அரிதான சேர்க்கை என ஜோதிடம் கூறுகிறது. முக்கியமாக இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மகிழ்விக்க சிறப்பு சடங்குகள் பின்பற்றுவது நல்லதாகும். காலை எழுந்து குளித்துவிட்டு பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும். பால், தயிர், தேன், நெய் மற்றும் சர்க்கரையுடன் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் சிவனின் அருள் கிடைக்கும். வில்வத்தால் சமர்ப்பிப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என வேதங்கள் கூறுகின்றன. இரவில் விழித்திருந்து ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்து ருத்ர அபிஷேகம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். விரதம் இருப்பது மனதை தூய்மைப்படுத்தி வைத்திருக்கும். தானம் செய்வது ஆகியவை சிவனின் அருளை பெற்று தரும் என நம்பப்படுகிறது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் 5 ராஜயோகங்களின் இந்த மகா சிவராத்திரி ஆன்மீக ரீதியாக முன்னோடி இல்லாதது. இந்த புனித இரவில் பக்தியுடன் சிவனை வழிபடுவது போல முக்கியமாக அனைத்து ஆசையுடன் நல்லதாக இருக்கும். அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை தரும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக சிவராத்திரி என்றால் மாபெரும் சிறப்பு மிக்க ராத்திரியாகும். முக்கியமாக அனைத்து சிவபெருமானுடைய ஆலயங்களிலும் இந்த சிவராத்திரி நாட்கள் மாபெரும் சிறப்பு மிக்கதாக இந்த பூஜை நடைபெறுகிறது. முக்கியமாக இந்த பூஜை நாட்களில் அனைவரும் முக்கியமாக இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படும் இந்த பூஜையில் இந்த நாள் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்த மிக முக்கியமானதாகும். இந்த 4 கால பூஜைகளிலும் ஜாமத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள், எந்த மலர் கொண்டு அர்ச்சனை செய்து என்னென்ன நைவேத்தியம் படைத்து வழிபடுவார்கள் என்பதையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும்.
அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரி, சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி என்பது ஆன்மீக மொழி. மாதந்தோறும் வரும் வளர்பிறை சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி என்று வழிபட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் வரும் சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுகிறோம். அன்றைய தினம் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை அனைத்து சிவபெருமான் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. இதனால் மாபெரும் ராஜயோகம் ஏற்பட்டு அனைத்து விதமான மக்களுக்கும் புண்ணிய பலன் வந்தே தீரும் என நம்பப்படுகிறது. உலக உயிர்களை காப்பதற்காக ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு நீலகண்டனாக காட்சியளித்த தினமே மகா சிவராத்திரி தினமென்றும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இந்த நன்னாளில்தான் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இப்படி நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி என்றும் சிவபெருமான் அக்னி சுரூபமாக காட்சியளித்த நாள் என்றும் சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய திருநாள் என்றும் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட பலவிதமான புராணங்கள் சொல்லப்படுகின்றன. முக்கியமாக மகா சிவராத்திரி இவரவை 4 காலங்களாக பிரித்து சிவ பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். மகா சிவராத்திரியின் முதல் காலம் என்பது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட நேரம் என்றும், 2ஆம் காலம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் என்றும், 3வது காலம் என்பது அர்த்தஜாம பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலம் என்றும், 4ஆம் கால பூஜை என்பது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபட்டு ஆசி பெற்ற காலம் என்றும் சொல்லப்படுகிறது. 4 காலங்களிலும் காலத்திற்கும் ஒன்றாக 4 வேதங்களும் ஓதப்பட்டு வேத நாயகனான ஈசனுக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் 4 ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். இரவு முழுவதும் 4 காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படும் பூஜைகளை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முதல் ஜாமம் சிவலிங்கத்திற்கு, அதாவது பஞ்சகவ்யம் என கூறப்படும் பால், தயிர், கோமியம், கோசலம் ஆகியவற்றை அபிஷேகம் செய்து வில்வம் சாத்தி வழிபடுவதாகும். இதுபோல 4 காலங்களிலும் பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.